ஹலோ மை டியர் ஃபார்மர்ஸ். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஆடு மாடு கோழிலாம் வளர்க்குற விவசாயிங்களுக்குலாம் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு உணவு கொடுக்கறது தான். அதுங்களோட உணவை வாங்கி அதுங்களுக்கு கொடுக்கறதுக்கே இவங்க நிறைய காசு செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளுக்கு ஒரு நல்ல மாற்று வழி, அதாச்சும் ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவாக நம்மளுக்கு அமையது தான் இந்த அசோலா. இப்போ நாம் மற்ற தீவனங்கள்லாம் வாங்கி மாடுகளுக்கு கொடுக்குறோம், அதுக்கடுத்து கோழிகளுக்கும் நிறைய கொடுக்குறோம். இதுங்க கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ரொம்ப குறைஞ்சபட்ச செலவுலேயே இந்த அசோலாவங்களை நம்மளோட ஃபார்ம்லேயே, அதாச்சும் நம்மளோட அந்த ஃபார்ம்லேயே நம்ம இந்த அசோலா வளர்த்து நம்ம விலங்குகளுக்கு இந்த அசோலா கொடுக்குற மூலயமா நம்ம நிறைய இன்னமும் இப்போ கோழி வளர்க்குறோன்னா அதோட அந்த வெயிட்டை நம்ம இன்னமும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அசோலா கொடுக்கறதுனால. ஏன்னா அசோலாவில் புரத சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ப்ரோட்டீன் கண்டென்ட். இப்போ நம்ம தீவனம் கொடுக்கறத விட இந்த அசோலா கொடுக்கறதுனால நம்ம மாடுகள்லாம் இன்னமும் நல்லா வளருது. நம்ம இந்த தீவனத்துக்கு செலவு பண்ணுற காசில் பாதி செலவு பண்ணாலே நம்ம அசோலாவை நம்ம பண்ணைகள்லேயே வளர்த்துடலாம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அசோலாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இருக்கிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா உழவான். இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா விவசாயம் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணணும். முதல்ல இந்த அசோலாவை பற்றி கொஞ்சம் அப்படியே ஷார்ட்டாக சுருக்கி ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இந்த அசோலான்றது ஆங்கிலத்தில் aquatic fern சொல்லுவாங்க. இது தண்ணியில் வளர்கிற ஒரு செடி மாதிரி வச்சுக்கோங்களேன். இதுங்க தண்ணியில் வளரும். அதுக்கு அடுத்து என்னென்னா இதுங்களோட இன்னொரு இம்பார்ட்டண்ட்டாக இதுங்களை பற்றி என்ன சொல்ல, முக்கியமான விஷயமா என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நுண்ணுயிர் இருக்கும். அதாச்சும் நம்ம இப்போ பாசி தெரியும் எல்லாருக்கும். இப்போ ஏதாச்சும் தண்ணியில் இப்போ ஏதாச்சும் பாண்டு வச்சுட்டு இருப்பீங்க, அந்த இடத்துல பச்சையாக வளரும்ல, அதான் பாசின்னு அது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி ஒரு பாசியும் இந்த செடியில் இருக்கும். அது என்ன பண்ணுன்னா இப்போ நீங்கள் அரிசி ஏதாச்சும் நெல் போடுறீங்களா, அந்த இடத்துல இந்த நைட்ரோஜனை ஃபிக்ஸ் பண்ணி தரும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த அசோலாவை உங்களோட நெல் பயிர்கள் இருக்கிற இடத்துல பயன்படுத்திங்கன்னா என்ன ஆகும்னா நீங்கள் யூரியா ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, யூரியா உரங்கள், அதுங்களோட அந்த நீங்கள் கொடுக்குற அந்த உரத்தோட அந்த அளவை நீங்கள் இந்த அசோலா பயன்படுத்துறது மூலயமா குறைச்சிக்கலாம். இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. இப்போ இந்த அசோலாவை எப்படி வளர்க்கலான்றதை பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்த அசோலா வளர்க்குறது ரொம்ப கஷ்டமான வேலைலாம் எதுவுமே இல்லை. அசோலா வளர்க்குறதுக்கு முதல்ல அசோலா கல்ச்சர்னு இருக்கும். இது நீங்கள் பக்கத்தில் ஏதாச்சும் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் போய் கேட்டாலே அவங்களே தந்துடுவாங்க. அதை ஃபஸ்ட்டு வாங்கிக்கணும். அதை வாங்கிட்டு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு பாண்டு மாதிரி செட் பண்ணி வச்சுக்கணும். சின்னதாக ஒரு தொட்டி மாதிரி கட்டி வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா மாட்டு சாணம், அதாவது கவுடங்கை நீங்கள் இந்த அசோலா வளர்க்குறதுக்கு அதுக்கு உரமாக கொடுக்கணும். அதை ஃபெர்டிலைசராக இந்த அசோலாவுக்கு கொடுக்கணும். அப்போ தான் அது இன்னும் ஃபாஸ்ட்டாக வளரும். அதுக்கடுத்து கொஞ்சம் மண் தேவைப்படும். அவள் தான் இதை வளர்க்குறதுக்கு வேறு எதுவும் பெருசாக தேவைப்படாது. ரொம்ப இன்னும் ஃபாஸ்ட்டாக வளரும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டுன்ற அந்த ஃபெர்டிலைசரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது இன்னமும் வேகமாக வளரும். மற்றபடி இது வளர்கிறதுக்கு வேற ஒன்றும் பெருசாலாம் தேவையில்லை. இது எல்லாத்தையும் போட்டிங்கனாலே அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அதுலேருந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு 10லேருந்து 20 நாளுக்குள்ளேயே மறுபடியும் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இதுதான் அசோலா வளர்க்குறதுக்கு ஒரு சிம்பிளாக சொன்னால் இப்படி தான் சொல்லணும். அசோலா வளர்க்குறதுக்கு இது 3 தான் தேவை. ஒன்று மாட்டுச்சாணம், அதாச்சும் கவுடங், இன்னொன்று இந்த மண் தேவைப்படும். அதுக்கடுத்து தண்ணி. இந்த அசோலா வளர்கிற இடம் கொஞ்சம் சூரிய வெளிச்சம் இல்லாமல் கொஞ்சம் நிழலான பகுதியில் நீங்கள் வளர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த அது மாதிரி இருக்கிற இடத்துலலாம் இந்த அசோலா நல்லா வளரும். இப்போ முதல்ல இந்த அசோலாவை அதாச்சும் கால்நடைகளுக்கு, அதாச்சும் மாடு ஆடு இதுங்களுக்குலாம் நம்ம எப்படி கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இதுங்களை அசோலா நம்ம காய வச்சு கொடுக்கணும். இதை காய வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு இந்த கவு டங்கு இருக்குல்ல, அதாச்சும் இந்த மாட்டு சாணம் போட்டு தானே நீங்கள் வளர்க்குறீங்க, அதோட நாத்தம் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஸ்மெல்லை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா அதுக்கு வாஷ் பண்ணணும். அதை ரிமூவ் பண்ணலாம். அதனால் கழுவிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறமா நீங்கள் காய வச்சுக்கணும், ட்ரை பண்ணிடணும். அது ட்ரை பண்ணிட்ட பிறகு நீங்கள் எடுத்த உடனே இந்த அசோலா டைரெக்டாக வெறும்னே அசோலாவாக மாடுகளுக்கு கொடுக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வேறு ஏதாவது கான்சென்ட்ரேட் மிக்ஸ் பண்ணி ஒரு 4-5 நாள் கொடுக்கணும். அதுக்கப்புறமா அதோட அசோலாவோட அந்த டேஸ்ட் அதுங்களுக்கு லைட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும், ஆடுக்கும் மாடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் நார்மலாகவே ஆடு மாடுகளுக்கு இந்த அசோலா கொடுக்கலாம். அப்படி இப்போ நீங்கள் அசோலாவை ஆடு மாடுகளுக்கு நீங்கள் கொடுக்கறதுனால
நீங்கள் வந்து இப்போ புண்ணாக்கெலாம் நீங்கள் பயன்படுத்திங்களா அதோட 50% வரைக்கும் நீங்கள் வந்து இந்த கான்சென்ட்ரேட்ஸு அதை வச்சு இந்த புண்ணாக்கு கிரவுண்ட் நட் கேக் இதெல்லாம் கொடுக்குறீங்களா அதோட அதை வந்து நீங்கள் குறைக்கலாம் 50%. அதனால் வந்து உங்களுக்கு வந்து இது மாட்டுக்கும் ஆடுக்கும் வந்து உணவுக்காக நீங்கள் செலவு பண்ணுற காசுலேருந்து 50% இருக்கும். நீங்கள் அசோலாவை வந்து அதுங்களுக்கு தீவனமாக கொடுக்கறதுனால வந்து குறைச்சிடலாம். ரெண்டாவதாக வந்து இந்த பவுல்ட்ரி அதை வச்சும் வந்து இந்த கோழிகளுக்கு வந்து எப்படி கொடுக்கலாம்னா அதுக்கு வந்து காய வச்சே கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இங்கேயும் வந்து 60% 65% தீவனத்தை நீங்கள் செலவு பண்ணுற காசு வந்து குறையும். மூணாவதாக வந்து இதுங்களை வந்து மீன்களுக்கும் கொடுக்கலாம். அதை வச்சு இப்போ ஜிலேபி மீன்லாம் நிறைய பேர் வளர்த்துட்டு இருப்பாங்க. எப்படி சொல்லலாம்னா கிணத்துலையும் சில பேர் வளர்ப்பாங்க, பண்ணையாகவும் வச்சு வளர்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் அசோலா கொடுக்கறது மூலியமாக வந்து ஜிலேபி மீன்கள் ஒரு நாளைக்கு வந்து அதுங்களுக்கு நிறைய புரத சத்து இந்த அசோலா இருக்குன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த அசோலாவில் அப்படி இதுங்க சாப்பிடும் போது அதுங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளருது. நார்மலாக அதுங்க வளர்றதை விட 50% வந்து எக்ஸ்ட்ரா வெயிட்டை வந்து இந்த அசோலா கொடுக்கறதுனால அதுங்க மூலயமா வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வெயிட் கிடைக்குது. பண்ணைகளில் நீங்கள் ஜிலேபி மீன் வளர்த்தீங்கன்னா நீங்கள் அசோலா அங்கே கூட வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். அப்புறமா லாஸ்ட்டாக வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பயிர்களுக்கு வந்து நீங்கள் யூரியா ஃபெர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்களா அதை வந்து நீங்கள் குறைக்கிறதுக்கு வந்து அசோலா பயன்படுத்தினா அதில் இருக்க நுண்ணுயிர் வந்து இந்த நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி தரும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணி தரதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த யூரியா வந்து அப்ளை பண்ணுறது வந்து குறைஞ்சிரும். இவ்வளோதான் அசோலா. இதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வேறு ஏதாச்சும் வீடியோலாம் போட்டால் அதெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் முழுவோம் உயிரோம். நன்றி.